ஒரு காலத்தில் பச்சை பசேலென்று அழகாக இருக்கும் ஒரு மாயக்காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் கண்ணன் என்ற ஒரு குட்டி யானை இருந்தது. கண்ணன் மிகவும் நல்ல மனசுள்ள யானை. எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்பதுதான் அவனுக்கு பிடித்த விஷயம். தினமும் கண்ணன் தன் நண்பர்கள் குரங்கு முத்து, முயல் சின்னி, கிளி பச்சை ஆகியோருடன் சேர்ந்து விளையாடி சிரித்து மகிழ்ந்து வந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு மந்திர நீரூற்று இருந்தது. அந்த நீர்தான் காட்டுக்கு உயிர் கொடுத்தது. ஆனால் ஒரு நாள் திடீரென்று அந்த நீரூற்று உலர்ந்து போனது. காடு முழுக்க அமைதி. விலங்குகள் எல்லாம் கவலையோடு பார்த்துக் கொண்டிருந்தன. தண்ணீர் இல்லையென்றால் காடு வாழ முடியாது என்று எல்லோரும் பயந்தார்கள். அப்போது கண்ணன் தைரியமாக முன்வந்து, நான் இதற்கு தீர்வு கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னது. நண்பர்கள் எல்லோரும் கண்ணனை உற்சாகப்படுத்தினார்கள். உடனே கண்ணன் மந்திரமலை நோக்கி பயணம் தொடங்கியது. பயணத்தில் கண்ணன் ஆழமான பள்ளங்களை தாண்டியது. வழி தவறி அழுது கொண்டிருந்த ஒரு குட்டி மானுக்கு உதவியது. சோர்ந்து இருந்த ஒரு பறவைக்கு தண்ணீர் கொடுத்தது. கண்ணனின் நல்ல மனசால் பலர் சந்தோஷப்பட்டார்கள். நீண்ட பயணத்திற்குப் பிறகு கண்ணன் மந்திர மலையுச்சியை அடைந்தது. அங்கே ஒரு ஞானமான ஆமை தோன்றியது. அந்த ஆமை கண்ணனிடம், காடு உலர காரணம் இயற்கையை கவனிக்காமல் விட்டதுதான் என்று சொல்லி ஒரு மந்திர விதையை கொடுத்தது. அந்த விதையை நீரூற்றினருகில் நட்டு பராமரித்தால் காடு மீண்டும் உயிர் பெறும் என்று கூறியது. கண்ணன் அந்த விதையை எடுத்துக்கொண்டு வேகமாக காடிற்கு திரும்பியது. அனைவரும் பார்க்க கண்ணன் அந்த விதையை உலர்ந்த நீரூற்றினருகில் நட்டது. உடனே மந்திர ஒளி பரவியது. நீர் மீண்டும் ஓடத் தொடங்கியது. மரங்கள் பசுமையடைந்தன. மலர்கள் மலர்ந்தன. பறவைகள் பாடின. விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியில் குதித்தன. காடு மீண்டும் பழைய அழகை பெற்றது. எல்லோரும் கண்ணனை பாராட்டினார்கள். ஆனால் கண்ணன் சிரித்துக்கொண்டே, நாம் எல்லோரும் சேர்ந்து இயற்கையை பாதுகாத்தால்தான் இந்த காடு எப்போதும் அழகாக இருக்கும் என்று சொன்னது. அன்றிலிருந்து அந்த காடு இன்னும் அதிகமாக பசுமையாக மாறியது. நல்ல மனசும் உதவும் குணமும் இருந்தால் உலகமே அழகாகும் என்பதை கண்ணன் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தது. ஸ்டார், எலிஃபண்ட், பிளாசம்.